அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன் புக் ரெடியா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷனோட புக் பண்ணி வாங்கி படிங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட்கான எம்சிக்யூஸ் ஃபுல்லாகவே மெட்டீரியலை வந்து நீங்கள் கொஷினாக பார்ப்பீங்க. ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலை ஒரு கொஷின் பேங்காக நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து போதுமானதாக இருக்காது ஒரு சிலவங்கள்ட்ட. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கோசரமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸாகவே மாற்றிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி படிங்க. மொத்தம் 3 புக்லெட் வரும். எம்சிக்யூ புக்லெட் மட்டும் 3 புக்லெட் வரும். ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் இருக்கும். 2 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர் வைஸ் படித்த கான்செப்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சஃபுல்டாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட் சால்வ் பண்ணுறேன்னா அடுத்து வந்து தேர்ட் யூனிட் கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஃபோர்த் யூனிட் கொஸ்டின் இருக்கும். திருப்பி ஃபர்ஸ்ட் யூனிட் கொஸ்டின் கேட்டிருப்பேன். இது போல ஷஃபுல்டாக நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பட் எல்லாமே யூனிட் வைஸாக தான் கேட்டிருப்பேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் இருக்கிறத முதல்ல படிச்சிருங்க. 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். அது சாப்டர் வைஸ் இருக்கிறத முதல்ல கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வைஸ் படிச்சது ஒவ்வொரு சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படியே சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பாலினாமியல்ஸ் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா பாலினாமியல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே டெஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அந்த புக்லெட் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2 புக்லெட் வரும். டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் புக்லெட்னு தனியாக 2 இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த பாலினாமியல் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்ல 250 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போய் பாருங்க. இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது தான். டிஸ்கஸ் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் பண்றதையும் ரெகுலரா கவனிங்க. நோட் போட்டுங்க. 10 நோட் போட்டு இதை நம்ம கிளாஸ் நோட் போட்டு 10 நோட் போட்டு உட்காருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்டேட் ஆயிருக்கு, அந்த கிளாஸ் நோட் நம்ம எதை எழுதணும் அப்படின்றத நோட் போட்டு ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். எம்சிக்யூஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் புக்லெட்டை சால்வ் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போடுற வீடியோஸும் சைட் பை சைட் கவனிக்கணும். இது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா நான் வெட்னஸ்டே டெஸ்ட் போடுறேன் பாருங்க, கூகுள் ஃபார்ம் ஷீட் டெஸ்ட். அதை வந்து கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணணும். ஸோ அதில் தான் நீங்க அந்த ஒரு ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சதுக்கான அவுட்புட் தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான டெஸ்ட். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாலினாமியல்ஸ் முடிச்சோமா, அடுத்து பாருங்களேன் இது வந்து மேட்ரிசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வந்து மேட்ரிசஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர் தியரி, பேசிக் நம்பர் தியரி கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமாகவே என்ன பண்ணியிருப்பேன், கொஸ்டின்ஸாக கேட்டிருப்பேன். ஸோ அப்படியே என்ன பண்ணும், அந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ பண்ணுறச்சு தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், நிறைய ஏரியாஸ் வந்து கிளாரிஃபிட்டிங் உங்களுக்கு பயங்கரமாக கிளாரிஃபை ஆகும். ஸோ எது எது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எது மிஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, எதெல்லாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியுங்க. ஏ டு Z எல்லாமே டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எம்சிக்யூவாக மாற்றிருப்பேன். ரிசல்ட்ஸ் எல்லாமே எம்சிக்யூஸாக மாற்றிருப்பேன். இது இல்லாமல் ரிசல்ட் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ், டெஃபினிஷன் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நுக்கன் கார்னர் எடுத்து பக்காவாக கொஷின் கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்துங்க, இந்த மேட்ரிசஸ், ஹெர்மிஷன், பேசிக் நம்பர் தியரி, அது ரிலேட்டடான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படியே முடிஞ்சதுங்களா. அடுத்து நீங்க அடுத்த சாப்டர் பாருங்களேன். இது முடிஞ்ச உடனே இது ஒரு 75 கொஸ்டின் இருக்கும். அடுத்து முடிஞ்ச உடனே பாருங்க, இதோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் sin x, cos nx, tan x, டெலஸ்கோபிக் சீரிஸ், பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இதுவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் தான். ஸோ அப்போ நீங்க யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த சாப்டர் வைஸ் இருக்கிற கொஸ்டின் கலெக்ஷன் டெஸ்ட் சீரிஸ் புக்லெட்ல நீங்க படிக்கணும். ஸோ எல்லாமே பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், இதுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமே ஹைலி இம்பார்ட்டன்ட். நீங்க இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு இந்த புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணணுமா, இந்த 4 புக்லெட் தரவு பண்ணிட்டு போங்க. டெஃபினட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும், நான் உறுதியா சொல்லுவேன். ஒரு புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வந்துடும். 3 புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ மிஸ் பண்ணாம இமிடியேட்டா வாங்கி படிங்க. ஸோ சக்சஸ் ரீச் பண்றதுக்கு இது ஒரு முக்கிய கீ பாயிண்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இருப்பீங்க, நான் யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணணும், என்னென்ன ஐடியாலாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு நான் கொடுக்குற ஒரு கீ நோட் தான் அது. ஓகே. ஸோ 4 புக்லெட்டை தரவு பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க போஸ்டிங் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கீங்க. ஸோ எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ எதுவுமே வந்து என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாத ஏரியாவை வந்து பக்காவாக கொஸ்டின் கலெக்ஷனை கிரியேட் பண்ணி எதை ஹைலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே டெஸ்ட் போடுவேன். சண்டே டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்பில் வாட்ஸ்அப் வந்துடும். வெட்னஸ்டே டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். ஓகே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இமீடியட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி. தேங்க்யூ.